உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இஃப்தார் ரெசிபியும் அது கூட வந்து சகருக்கு செய்யக்கூடிய ஒரு பீப் சுக்காவும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து காய்கறி சமோசா நான் ரெடி பண்ண போகிறேன். சமோசா ஷீட்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிங்க. கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் அளவெல்லாம் வந்து நம்ம தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம முன்கூட்டியே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்றைக்குமே ஒரு பொருளை உள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமாக விடுங்க. வெங்காயம் நம்ம வந்து ஒரு 3 வெங்காயம், நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காயல் கறி மசாலா பவுடர், கார தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி இலைகள் இதை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா காய்கறியுமே சேர்த்துங்க. இது வெஜ்லேயும் செய்யலாம், நான்வெஜ்லேயும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் செஞ்சு வச்சிடறேன். காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து காய்கறிகளை நல்லா வேக வச்சிருங்க. தேவையான அளவுக்கு உப்பும். பல வகையான மசாலா நீங்கள் சேர்த்தாலும் இந்த சிக்கன் 65 மசாலா சேர்க்கும் போது சமோசா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நான்வெஜ்ஜில் பண்ணும்போது நீங்கள் இந்த மசாலாவும் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதில் வந்து விருப்பப்பட்டுச்சுன்னா கார்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கார்ன் லாஸ்ட் மினிட்ல கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொத்தமல்லி, புதினா அளவுகளை வந்து நம்ம கூட சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். பாயில் பண்ண உருளைக்கிழங்கு கூட நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இது எனக்கு ஸ்டஃபிங் அதிகமாகவே இருக்கிறதுனால நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடுங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து நான் தனியாக ஆற வச்சிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இப்போது இதில் வந்து சமோசா மட்டும் கிடையாதுங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் கட்லெட்டுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், ஸ்ப்ரிங் ரோலுக்கும் செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணலாம். இப்போ சமோசா ஷீட்டை வச்சு நான் எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷீட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம மைதா மாவு பேஸ்ட் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இது பசை ஒட்டுறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த பசை. இது முட்டையில் கூட வெள்ளைக்கருவை நீங்கள் எடுத்து கூட ஒட்டலாம். இந்த ஷீட்டை எடுத்ததுக்கப்புறம் நல்லா சீல் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த ஷீட்டை வந்து அப்படியே ஓப்பனில் வைக்காதீங்க, ட்ரை ஆகிடும். ஸோ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். சமோசா ஷீட் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாகவும் அது நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். கோன்ஸ் ஷேப்பில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் ஃபில்லிங் வந்து நல்லா கடைசி வரைக்கும் இந்த முக்கோண வடிவில் அந்த எண்டில் நல்லா ஃபில் பண்ணிங்க. அது பிரியக்கூடாது மெயினாக. அது மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் சமோசா நல்ல குண்டாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சீல் பண்ணிவிடுங்க. மைதா மாவு பேஸ்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் சீல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சமோசா ஸ்வீட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸில் கோனை வந்து மடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய சமோசா மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் மெயினாக அந்த சீல் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த கோன் பண்ணும்போது அது நடுவில் ஹோல்ஸ் எதுவும் தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து மடிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சமோசா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இந்த சமோசா ஷீட்டை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறையவே காயல் சமையல் பகுதியில் இருக்குது. இஃப்தார் ரெசிபி, ரமலான் ரெசிபிஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே எல்லா ரெசிபீஸும் இருக்கும். கடல் பாசி, ரோஸ் மில்க் இந்த மாதிரி எல்லா ரெசிபியும் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நல்லா கவரில் பண்ணியிருக்கோம். கவரில் பண்ணும்போது நீங்கள் அப்படியே வைக்காதீங்க. இதை சீல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15 to 20 days இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு கடப்பாசி செய்கிறோம். கடப்பாசி இப்போ காயல் சமையல் பகுதியில் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஜெல்லியை கட் பண்ணி கீழே நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே சப்ஜா சீட்ஸும் போட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க கடல்பாசியை அதோட நான் மேலே ஊற்றிடுறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே ஜெல்லி ஃப்ளேவரோட சப்ஜா சீட்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்பவே குளுமையானது. இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம ஈவினிங்க்கு நம்ம சமோசா தான் செய்ய போகிறோம்.
ஃப்ரீசர்லேருந்து உடனே எடுத்து சமோசா செய்ய முடியாது. கொஞ்சம் அரை மணி நேரம் வெளியில் வச்சுடுங்க, தனித்தனியாக விட்டுடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இறால் வாங்கிட்டு வந்தோம். அதையும் வந்து ஒரு சைடில் க்ளீன் பண்ணி அதை வரட்டிகிட்டு இருக்கேன். உளுந்த வடைக்கும் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஒரு சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு மீதி இருக்கிற அதே எண்ணெயில் சமோசாவும் சுட்டு எடுத்துடுறோம். ஸோ எப்போதுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஸோ சைட் பை சைடு அங்கே டீயும் போட்டாச்சு. மகரிபு தொழுதுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திராவியா போகிறதுக்கு முன்னாடியே சகருக்குள்ள வேலையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம காயில் சமையல் மசாலா ப்ராடக்டில் புதுசாக சுக்கா அறிமுகப்படுத்தியிருக்கோம். வீட்டில் நானும் என் பசங்க மட்டும்தான் பீஃப் சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு மட்டும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். அந்த 1/4 கிலோ பீஃப்க்கு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுக்கா மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இதோட பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் ஒன்று சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா விரவி விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் இதில் சேர்த்துங்க. நம்ம எல்லா மசாலாலையும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நல்லா குக்கர்லேருந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அதை வந்து கொஞ்சம் வத்த வச்சுடுங்க. திக்காக வற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. தேங்காய் எண்ணெயில் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு ஒரு 6-7 பல், அதோட கருவேப்பிலையும் ஒரு கைக்குத்த அளவுக்கு அதை சேர்த்துருங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஒரு சுக்கா மசாலா வச்சுட்டு நீங்கள் நான்வெஜ் நிறைய வெரைட்டிஸ் இதில் செய்யலாம். நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இந்த மாதிரியான பொருட்கள் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்ற அவசியமே இருக்காது. எல்லாமே இந்த மசாலாலேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சுக்கா மசாலாவும் சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிட்டா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான சுவையான சுக்கா மசாலா ரெடி. இது சுட சுட சோறோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பீஃப் பிடிக்காதவங்க மட்டனோ அல்லது சிக்கனில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்லேயும் நீங்கள் மஷ்ரூமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல் டைம் ஃபேவரட் டீ குடிக்கிறவங்க எல்லாருமே அதிகமாக விரும்பி சாப்பிட்றது, நம்மக்கிட்ட அதிகமாக மூவ் ஆகக்கூடியது நன்னாரி சுக்கு பவுடர். இந்த நன்னாரி சுக்கு பவுடரில் இப்போ நம்ம ஸ்பெஷலாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி சுக்கு, மிளகு, அப்புறம் ஏலக்காய், அதிமதுரமும் இதில் சேர்த்துருக்கோம். உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அதிமதுரம். இந்த நோன்பு டைமில் இது சாப்பிட்றதுனால உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ காயல் சமையல் பகுதியில் இப்போ இந்த மாதம் முழுதும் மசாலா பொருட்கள் வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட எல்லாமல் ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் நம்ம குலுக்கல் முறையில் சீட்டும் போட்டு குலுக்கல் முறையில் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வீட்டு உபயோகமான சமையல் அறைக்கு தேவையான பொருட்களை வந்து பரிசாக கொடுக்குறோம். இப்போவே கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு 9003860616 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. ரமலான் கேள்விக்கான பதிலையும் நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் தான் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோட விட்டுடுறீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே அந்த மெசேஜை டைப் பண்ணாதான் நம்ம குழுக்களில் நம்ம அவங்கள சேர்த்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.